இயற்கை எண்ணெய் மாநிலனின் மகத்துவ வாழ்விற்கு தேவையானவற்றையெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கிறாள். இப்படி ஆரம்பித்து அது ஒரு 3 நிமிஷம் பேசணுன்னு நான் ஒரு 8வது படிக்கும்போது 14 வருஷம் ஆச்சு. அப்படி ஆரம்பித்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நல்லா நான் ஏய் நீ பேசுகிற தமிழ் முக்கால்வாசி தப்புடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யாருன்னு கேட்பேன். என்ன ஆகணும் நீங்கள் அப்படின்னு கேட்டால் இன்ன வரைக்கும் அது பெருசாக சொல்ல தெரியாத. இப்போ நம்மக்கிட்ட 10 ரூபா வேணும்னு வைங்களேன், நம்மகிட்ட 5 ரூபா இருக்குது, 5 ரூபா இல்லை அப்படிங்கிறது வருத்தமாக இருக்கும். நமக்கு என்ன பிரச்சனைனா நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அப்போ எப்பயுமே ஐயோ நமக்கு அது இல்லையே, ஐயோ நமக்கு இப்படி இல்லையே அப்படின்னு எப்பயுமே பார்க்காதப்பா எங்கள் அம்மா சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க. இல்லாத நினச்சி ஏன் வருத்தப்படுறேன், இருக்கிற நினச்சி சந்தோஷப்படு. பிரபஞ்சம் நம்மளை எப்போதும் ஏதோ உனக்கு தயார்படுத்துதுன்னு நான் ரொம்ப ஆழம் எல்லாத்தையுமே. இப்போ நான் உங்களுக்கு சந்திச்சேன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நன்மை பயக்கும்னு நான் நம்புகிற ஆள். உன்னை நோக்கி ஒரு விமர்சனம் வருதுன்னா முதல்ல அந்த விமர்சனத்துக்கு முன்னாடி அந்த விமர்சனத்தை வச்சவன் யாருன்னு பாரு. விமர்சனம் வச்சவனுக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் விமர்சனம் பாருங்க. சூரியன் டிஜிட்டல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நான் ஆர்ஜே தீபக். இன்று நம் சிறப்பு விருந்தினருக்கு அறிமுகம் தேவையில்லை. கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன், சமூக பிரச்சனைகளை தட்டி தட்டி கேட்டவன், இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். தேவையில்லைன்னு கூட விட்டுருக்கலாம். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்க்ராட்ச் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். எல்லாருமே ஒரு ஜீரோவாக தான் எல்லாருமே ஆரம்பிப்போம், இன்க்ளூடிங் மீ. என் சாதிச்ச எல்லாருமே. ஸோ முத்துக்குமரன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு என்னென்ன ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் இருந்தது, அதுலேருந்து அதை நல்லதாக எப்படி அவர் மாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா வேணும்னு வைங்களேன், நம்மகிட்ட 5 ரூபா இருக்குது, 5 ரூபா இல்லை அப்படிங்கிறது வருத்தமாக இருக்கும். நமக்கு என்ன பிரச்சனைனா நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை, இதெல்லாம் மோசமாக இருந்துச்சு அப்படிலாம் கிடையாது. எல்லாமே மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே மோசமாக பார்க்கல. ஏன்னா அதில் இருந்த ஒன்று குட்டி குட்டியான வாய்ப்புகள் தான் நமக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. இப்போ சொல்லுவாங்க கரும்பலகையில் நீங்கள் வெள்ளை புள்ளி வச்சிங்கன்னா அந்த புள்ளி தான் தெரியும், பலகை தெரியாமல் போயிருவாங்க. வெள்ளை போர்டில் கருப்பு புள்ளி வச்சிங்கன்னாம்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா கருப்பு போர்டில் வெள்ளை புள்ளி வச்சு அதை பாருங்கள் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படி எனக்கு நிறைய சின்ன சின்ன வெள்ளை புள்ளிகள் தெரிஞ்சது. அந்த புள்ளிகள் நமக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அப்புறம் எப்பயுமே ஐயோ நமக்கு அது இல்லையே, ஐயோ நமக்கு இப்படி இல்லையே அப்படின்னு எப்பயுமே பார்க்காதப்பா எங்கள் அம்மா சின்ன வயசுலன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாத நினச்சி ஏன் வருத்தப்படுறேன், இருக்கிற நினச்சி சந்தோஷப்படு அப்படிமா. அப்படி என்னெல்லாம் மோசமாக இருந்துச்சுன்னா அதை சொன்ன மாதிரி எல்லாமே மோசமாக தான் இருக்கும். கல்லீரல் கருகி போச்சு, நுரையீரல் நுரதள்ளி போச்சுன்ற மாதிரி எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம பெரிய கனவு வச்சு ஓடிட்டு இருந்தோம், பெரிய லட்சியம் இருந்துச்சு, பெரிய இலக்கு இருந்துச்சு. யார்ட்டையாவது போய் இப்படி ஆக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாத கனவுகள் நம்மகிட்ட இருந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியலை. புரியுது. அப்போ நீங்கள் நினச்சதை இப்போதைக்கு ஓரளவுக்கு அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ரொம்ப என்ன ஆகணும் நீங்கள் அப்படின்னு கேட்டால் இன்ன வரைக்கும் அது பெருசாக சொல்ல தெரியாத. நான் சொல்லுவேன், எனக்கு என்னென்னா எல்லாருக்கும் என்னை தெரியணும் அப்படிங்கிறது எனக்கான விருப்பம் கிடையாது. என்னை தெரிஞ்ச எல்லாருக்கும் என்னை பிடிக்கணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விருப்பங்கிறது நான் எப்பயும் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். அந்த தெரிஞ்ச எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கணுங்கிறதா இலக்கு. அதை நோக்கி தான் ஓடிட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்கணுங்கிறது தான். இன்றைக்கி நம்ம நிறைய இடங்களுக்கு போகும்போது குட்டி குட்டி பசங்கள்லேருந்து எங்கள் அம்மா வயசு இருக்கிறவங்கெல்லாம் முத்துக்குமரனா தம்பி நல்லா இருக்கீங்களாப்பா, அவங்கள ரொம்ப பிடிக்கும்பா. குட்டி குட்டி பசங்க. நேற்று ஒரு நண்பருடைய ஒரு நிகழ்வுக்கு போயினா எனக்கு சின்ன பையன் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவன் என்னை பார்த்து அப்படியே நிற்கிறான், நின்றுருக்கான். எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. ஏன்னா நான் அந்த வயசில் நிறைய பேரை பார்த்து அப்படி இருந்திருக்கேன். அப்படிலாம் இருந்ததுனால தான் இன்றைக்கி ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணியிருக்கோம். அப்படி நம்மளை பார்த்து ஒரு சின்ன பையன் வேக்கிறான்னா அப்போ என்னமோ பண்ணிட்டு தான் போயிருக்கே அப்படி நம்மளே பாராட்டிக்க வேண்டியது. அந்த கான்சியஸ்னஸ் இருக்கா? வெளில போகும்போது எல்லாம் நம்மளை நோட் பண்ணுறாங்க. அது நேற்று எப்போ பைக்கில் தான் நான் பயணம் பண்ணுறதுக்கு உண்டு. ஏன்னா அதுதான் நமக்கு பிடிக்கும். அதுதான் இயல்பாக அப்படியே பழகிருச்சு. நேற்று பைக்கில் அங்கேருந்து கிளம்புறேன். பைக்கில் போகிறீங்க யாரும் பார்க்க மாட்டாங்களா, எல்லாருக்கும் நிறையா வேலை இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். இது சேதனமே சொல்லுவாங்க. உங்களால் டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியுதா? இப்போது சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருப்போம், அது இதுக்கு தான் நம்மளை தயார் பண்ணியிருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்ததா? நிச்சயமாக. நான் எப்போயுமே ரொம்ப ஆழமாக நம்புவேன். பிரபஞ்சம் நம்மளை எப்போதும் ஏதோ உனக்கு தயார்படுத்துதுன்னு நான் ரொம்ப ஆழம் எல்லாத்தையுமே. இப்போ நான் உங்களுக்கு சந்திச்சேன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நன்மை பயக்கும்னு நான் நம்புகிற ஆள். அப்படி ரொம்ப சின்ன வயசுலேருந்து
நான் ரொம்ப புத்திசாலியான ஒரு குழந்தை கிடையாது, ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஆள் கிடையாது, ரொம்ப சேட்டை பண்ணுவேன். துருத்துருன்னு இருக்கிறது வேற, சேட்டை பண்ணுறது வேற. ஊமு குசும்பு கிடையாது, மாட்டிக்கிற மாதிரியே எல்லா தப்பையும் பண்ணி ஆனால் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த மாதிரியான ஒரு குழந்தை. அப்போ இந்த பேசுகிறது வந்து நமக்கு வந்துகிட்டே இருந்தது. பேசுனா பொங்கலவுக்கு ரொம்ப வேகமாக நல்லா அப்படி பேச வராது, என்னத்தையா ஒன்று பேசிகிட்டு இருப்பேன். எங்கேயாவது யாராவது ஒன்று பேசணும் நல்லா இருந்துச்சுன்னா அதை போய் மற்றவங்க கிட்ட பேசி அதே மகிழ்வு மற்றவங்களுக்கு வருதான்னு பார்த்து ரசித்தது உண்டு. இப்போது தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா பேசுகிறது கேட்டுட்டு அதில் ஒரு ஜோக் இருக்குன்னா, அதில் ஒரு நகைச்சுவை இருக்குன்னா, அதை போய் வேற ஒரு இடத்துல சொல்லி அவங்கள சிரிக்க வைக்கிறது உண்டு. அப்படி மற்றவங்களை மகிழ வைக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைச்சிதுங்கிறத கண்டுபிடிக்க முடியுது. அப்புறம் அதை வந்து நடிப்பாக தொடர முடிஞ்சுது. அப்புறம் பட்டிமன்றமாக பேசினோம், பேச்சு போட்டிகளில் கலந்துக்கிட்டோம். அப்படி நிறைய பண்ணி டாட்ஸை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நிறையா பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு போகும்போது எல்லாத்தையும் சொல்கிறதுனா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்கள். வராத ஒன்று ஒருத்தன் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்குன்னு நினைப்பேன், அவனை போய் டாக்டருக்கு படி அப்படின்னு அழுத்தத்தை கொடுத்து அது செய்யாதீங்க. நான் எல்லார்ட்டையும் ரொம்ப எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய விஷயங்களை என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. சின்ன கிராமம், கல்லலுங்கிறது சின்னோண்டு ஊர். அந்த ஊருக்குள்ளே அவங்க வந்து ஒரு கராத்தே கிளாஸ் அனுப்ப முடியுமா, ஒரு டிராயிங் கிளாஸ் அனுப்ப முடியுமா, வேறு ஏதாவது சின்னதாக அனுப்ப முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதில் ஏதோ ஒன்றை பிடிச்சி அப்படியே பற்றி மேலே வந்துட்டோம். அதனால் அந்த டாட்ஸ் வந்து அவன் திரும்பி பார்க்கும்போது தெரியுது, அந்த பயணம் நல்லா தெரியுது, படம் வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் போய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பேச்சு போட்டி, 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு போட்டி, 10ஆவது படிக்கும்போது சன் டிவி அரட்டை அரங்கத்தில் தான் முதல்ல பேசி, அப்போ தான் கட் அவுட் கல்ச்சர்லாம் வருது. 2012 வாக்கில் எங்கள் பள்ளிக்கூடத்து வாசலில் பெரிய 10க்கு 10 பெரிய கட் அவுட்டு. நான் டிஆர் கையில் அப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கேன், கொடூரமாக இருப்பேன் அதெல்லாம். அப்படி தான் ஆரம்பிச்சது. அப்புறம் வெவ்வேறு தொலைக்காட்சி பேச்சரங்க மேடைகள்லாம் பேசி, அப்புறம் ஒரு பக்கம் நான் 12th முடிச்சு 2 வருஷம் டிப்ளமோ படித்து 3 வருஷம் இன்ஜினியரிங் படித்து, எதுக்கும் ஆகாத டெக்னிக்கல் 5 வருஷம் படித்து, அரசு கல்லூரியில் படித்ததால் எனக்கு நிறைய நேரம் இருந்தது. அந்த நேரத்தை பயன்படுத்தி அங்கங்கே நிறைய பயணப்பட்டு நிறைய மனிதர்களை சந்தித்து, டீ வாங்கி கொடுக்குற வேலை, அந்த வேலை, இந்த வேலை, செலெக்ஷன் கமிட்டி எல்லா வேலையும் பார்த்து செஞ்சு அப்படியே கொஞ்சமாக பிடிச்சி கயிறு பிடிச்சி நூல் பிடிச்சி வந்து சேர்ந்த கதை தான். அதனால் இப்போ திரும்பி பார்த்தாலும் இங்கே தான் அந்த டீ வாங்கி கொடுத்த பையன் நிற்கிறேன், இந்த இங்கனக்குள்ளே தான் அந்த அரட்டை அரங்கத்தில் பேச நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் காடுன்னு ஒரு நிறுவனம் 8வது படிக்கும்போது, புவி வெப்பமயமாதலும் அதன் தாக்கங்களுங்கிறது தலைப்பு. இயற்கை எண்ணெய் மாநிலனின் மகத்துவ வாழ்விற்கு தேவையானவற்றையெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கிறாள். இப்படி ஆரம்பித்து அது ஒரு 3 நிமிஷம் பேசணுன்னு ஞாபகம் இருக்குது. 8வது படிக்கும்போது 14 வருஷம் ஆச்சு. அப்படி ஆரம்பித்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. கிரிட்டிசிசம்லாம் இப்போ எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த டைட்டில் நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் இப்போது கிரிட்டிசிசம் வாழ்க்கையில் ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்மளை ஊக்கப்படுத்தும். ஆமாம், பிரச்சனை இருந்தால் தானே அதை தீர்க்கிறதுக்கான வழியை நோக்கி விடுவீங்க. எனக்கு ஞாபகமே கிடையாது என்னெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஞாபகமே கிடையாது. அப்படி அது வந்தாலும் சில நேரங்கள் அதை பார்க்குறப்ப கெட்ட வார்த்தையில் திட்டினா கோவம் வந்துடும் எனக்கு. ஆமாம், திருப்பி மனசுக்குள்ள அவங்களை திருப்பி திட்டிக்கிடுவேன். சில நேரங்களில் போய் இதை இன்ஸ்டாகிராம்லலாம் கமெண்டில் போய் அவங்களுக்கு விளக்கம்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம் 2 மாதம் அந்த வேலையை இனிஷியல் ஸ்டேஜஸில். ஆமாம், அப்புறம் தோணுச்சு நான் எதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அவனுக்கு புரிதல் இருந்தால் அவன் அந்த கமெண்ட்டே போல பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு புரிதல் இல்லாத அந்த கமெண்ட்டை பண்ணிவிட்டு அப்புறம் வாலியை வந்து விஜயனா நாமத்துக்குமாரனான்னு தெரியல, அவங்க அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க, ஐயா விமர்சனங்களை எப்படி சந்திக்கிறீங்க நீங்கள்? எப்போ வாலி சொல்லுவார், உன்னை நோக்கி ஒரு விமர்சனம் வருதுன்னா முதல்ல அந்த விமர்சனத்துக்கு முன்னாடி அந்த விமர்சனத்தை வச்சவன் யாருன்னு பாரு, விமர்சனம் வச்சவனுக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் விமர்சனம் பாருங்க. அப்போ என்னை நோக்கி நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அது நல்ல விமர்சனமாக இருக்குன்னா அதை ஓகே மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறேன். அது தவறான விமர்சனமாக இருக்குன்னா முதல்ல அந்த விமர்சனம் தகுதியானதா. இப்போ நீங்கள் வந்து உனக்கு சரியாகவே இங்கிலீஷ் பேச வரல அப்படின்னு எனக்கு சொல்கிறீங்க, நான் வந்து ஆமாம் நமக்கு இங்கிலீஷ் பேச வரலை, இன்னும் கொஞ்சம் நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டால் நல்லா பேசிடலாம் அப்படின்னு ஒத்துக்குவேன். ஏய் நீ பேசுகிற தமிழ் முக்கால்வாசி தப்புடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யாருன்னு கேட்பேன். சரி நான் தப்பு, என்ன தப்பு அதை சொல்லி என்னை புரிய வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கா? அதெல்லாம் கிடையாது, நீ தப்பு அப்படின்னா தம்பி நீ தான் தப்பு போயிட்டு வா அப்படின்னு கடந்து போகிறத கற்றுக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு வாலி சொன்னது. ஸோ நிறையா கனவுகளோட சென்னை வரீங்க. ஹவு டிட் சென்னை ட்ரீட் யூ? எப்படிலாம் நீங்கள் விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருந்திருக்கும் ஊர்லேருந்து இங்கே வரும்போது, எக்கச்சக்கமான சேஞ்ச் இருந்திருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஊர் வயசுக்கு அது மக்கள் ஓடுறது எல்லாமே இங்கே கொஞ்சம் பரபரன்னே இருப்பாங்க. பட் கிராமத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நீங்கள் லீட் பண்ணியிருப்பீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லுங்கள்.
சென்னை வந்து எனக்கு வாழைப்பழை கொடுத்துச்சு, சென்னை தான் சோறு ஊட்டுச்சு, சென்னை தான் வாழ்க்கை கொடுத்துச்சு, வாய்ப்பு கொடுத்துச்சு, வளர்த்து எடுத்துச்சு. சென்னைக்கு வந்து எப்பயுமே நன்றி கடனா இருக்கு. எங்களோட நரேஷ்னு சொல்லி எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், ஒரு ஆடியோ இன்ஜினியராக சினிமாவில் வேலை செய்கிறவர். எப்பயாவது அவர்கிட்ட போய் மழை பெய்து வைக்கலேன், என்னடா சென்னையில் மழை பெஞ்சா எங்கள் ஊரில் நான் கோவந்துடும், என்னடா பொழைக்க வந்த ஊர், இந்த ஊரில் என்ன நீங்களாம் உருப்பிட்டுருப்பீங்களா அப்படி பயங்கர டென்ஷன் ஆவார். சென்னையை பற்றி குத்தம் சொன்னால் அவர் சுத்தம் பிடிக்காது. அப்படி இந்த ஊரில் எல்லாமும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். சென்னையில் தான் நீங்கள் 10 ரூபா எடுத்துகிட்டு போய் மத்தியான சாப்பாடு சாப்பிட்றலாம், 10,000 ரூபா எடுத்துகிட்டு போய் உங்களால் மத்தியான சாப்பாடு சாப்பிட முடியாதுங்க. அந்த எக்ஸ்ட்ரீமும் இங்கே தான் இருக்குது, இந்த எக்ஸ்ட்ரீமும் இங்கே தான் இருக்குது. இங்கே 10 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க முடியும். 10 ரூபாயை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க முடியும். பாலத்துக்கு அடியில் படுத்து இருக்கிற மக்கள் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துருக்கேன். அப்படி அவங்க இருக்கக்கூடாது. அங்கேருந்து அவங்கள மாற்றணும், உங்களை வாழ்க்கை அமையணும், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அவங்க சிரிக்கிறாங்கல்ல, அதே நேரம் இந்த பக்கம் ஒரு ஆடிக்காரில் போகிற ஒரு ஆள் டென்ஷன்லேயே போகிறாரே. சென்னை வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கான பெரிய உதாரணமும் அதோடைய முகமும் வந்து சென்னை தான். வந்தப்போ இங்கே ஒன்றுமே புரியலை. நான் சென்னை முதல்ல வர்றேன் 2021 ஜூலை 18ஆம் தேதி. எனக்கு பஸ் ஏறி இறங்க தெரியல. ஸ்ரீபெரும்புத்தூரில் எங்கள் பசங்கள்லாம், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், என் பேட்ச் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, வேலையில் போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா 2020 நாங்கள் முடிக்கிறோம், 2020 முடிக்கும்போது கோவிடு. நான் ரொம்ப உறுதியாயிட்டேன், படித்த படிப்புக்கு வேலைக்கு போவே கூடாதான்னு. பசங்களாம் எல்லாம் கிராமத்தில் கிடந்த போகிறோம், எல்லாம் வேலைக்கு வந்துட்டேன். சென்னையில் வேலை பார்க்குறாங்க. 2021 நான் படிப்பு முடிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. கோவிட்னால எங்கேயும் நகர முடியல. அப்போ இந்த தொலைக்காட்சி சம்பந்தமான வேலைகளை பார்த்து ஏதோ 4 காசு சம்பாரிச்சு விட்டு கொடுத்து அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், எதுவும் போட்டு ஊட்டிகிட்டு இருக்கோம். வேலைக்கு வந்தோன்னு வந்து அவங்க அறையில் இருக்கேன். அது மாதிரி அண்ணன் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன். அவர் வந்து ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார். அங்கே எனக்கு வேலை வாங்க அருள் வளன் அரசுன்னு சொல்லி அண்ணன், என்றைக்கும் சென்னையில் வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்த நல்ல மனுஷன் அவர் தான். அதனால் அவர் வந்து எல்ஐசி பில்டிங் கிட்ட அந்த எல்ஐசியில் வந்து இறங்கிரு தம்பி அப்படின்னா. நான் வந்து வேளச்சேரியில் ஒரு இடத்துக்கு வேலை தேடி போய் சொன்னார். அங்கே விரட்டி விட்டாங்க. அங்கேருந்து வர்றேன். கண்டக்டர் சொல்லிட்டேன், அண்ணா எல்ஐசி வந்து இறக்கி விடுங்க. நம்ம ஊரில் தானே பண்ணுவோம், காருக்குள்ளே ஏறுவோம், அண்ணே மறிக்கிட்டு வந்து இறக்கி விடுங்கம்மா, மறிக்கிட்டு இறக்கிட்டோம். எல்ஐசி வந்து இறக்கி விடுங்க. பின்னாடி இருந்து கண்டக்டர் தான் சொன்னார், தம்பி எல்ஐசி தான் இறங்குன்னு சொன்னீங்க. ஆமாண்ணே வந்துருச்சா, அது போயிடுச்சு தம்பி. அப்புறம் எக்மோர் தம்பி இறங்க தம்பி. என்னண்ணே இறங்கிட்டேன். அந்த பஸ்ஸை பிடிச்சினா எல்ஐசி போயிடலாம். அடுத்த பஸ்ஸு அதில் ஏறி கண்டக்டர், அண்ணா எல்ஐசி வந்தால் இறக்கி விடுங்க. கொஞ்சம் கழிச்சு பின்னாடி இந்த ஒரு தோலை தட்டாரு, தம்பி நீங்கள் எல்ஐசி என்ன சொன்னீங்க. ஆமாண்ணே வந்துருச்சா, அது போயிடுச்சு தம்பி. இது 6 மாசம் ஆகுதுன்றதுக்கு அப்புறம் தான் உங்க எல்லாரும் எழுப்பியே சொல்றாங்க. இது எங்கேயாடா, இது ஈஏ மாலுக்கிட்ட வந்துட்டோம், இறங்கி இப்படி நடந்து போங்க அப்படின்னு சொல்லி பஸ்ஸு தெரியாமல் நான் சென்னையில் அலைஞ்சிருந்தேன். அப்படி தான் வந்து சென்னையில் ஒன்றுமே தெரியாது. இங்கே வந்தோடனே ஜோசப்னு சொல்லிட்டாருன்னு ஒருத்தர், அவர் வண்டியில் பாருங்கள், முதல் நாள் இப்படி வந்துட்டோன்னா, இங்கே வந்த உடனே ஊருக்கு எப்போ தம்பி வேலையில் சேர்ந்துக்கிறீங்கன்னு எங்கள் பாஸ் கேட்டார். ஆலிவர் கோல்டு அப்படின்னு சொல்லி அவர் தான் கலாட்டாவில் நம்மளை ஒரு ஆளாக மதித்து நமக்கான வாய்ப்புகள்லாம் கொடுத்து நம்ம வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்த மனுஷன். அவர் எப்போ தம்பி வேலைக்கு சேர்ந்துக்கிறீங்க, சார் இப்போவே சேர்ந்துக்கிறேன் சார். ஏன்னா வேறு ஒன்றும் தெரியும், அப்படிலாம் சேர முடியாது, போயிட்டு நாளை மறுநாள் வாங்க அப்படின்னு 21ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னார் வேலையில். இப்போ அங்கேருந்து எங்கே தங்குவீங்க, எங்கே போவீங்க, கையில் காசுலாம் கிடையாது, ஒரு 5000 ரூபா இருக்குது, அது சேர்த்து வச்ச காசு, அதில் ட்ரெயின் டிக்கெட்லாம் போக 4000 சொச்சம் இருக்குது. உங்கள்கிட்ட ரூம்லாம் எடுத்து நீங்கள் தங்க முடியாது, இங்கேயா ரூம் பார்க்கணும், வாடகைக்கு வீடு எடுக்கணும், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க ஒன்றும் தெரியாது. மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போய் 20ஆம் தேதி ஃபுல்லாக அவங்க இதில் இருந்துட்டேன். ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நீங்கள் மவுண்ட் ரோடு வரணும், டெய்லி வந்து போக முடியாதுல்ல நீங்கள். அப்போ இங்கே தான் பண்ணுமே. தாம்பரம் தாண்டி எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தவங்க வீடு, எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருந்தார், அங்கே ஒரு நாள் நைட்டு தங்குறேன். தாம்பரத்தில் இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சி அப்புறம் அங்கே போய் இறங்கி அப்புறம் அவர் வீட்டிலேருந்து அவர் கார் எடுத்துகிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போய், இதுக்கு நான் ஸ்ரீபெரும்புத்தூரே போயிடுவேன். அவங்கள என்னால் சிறப்படுத்த முடியல. மறுநாளே பையெல்லாம் தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து வேலை வாங்கி கொடுத்தவர்கிட்டே போய் வைக்க விட்டு, அருண் அண்ணே இன்னைக்கு ஒரு நாள், எனக்கு தெரியும் அவர் தனியாக தான் அவர் வீட்டில் தங்கியிருக்காரு, கேட்குறாருலான்னு. அவர் சின்னோண்டு வீடு, அவர் ரொம்ப தனிமையை விரும்புகிற மனுஷன்.
அண்ணன் எனக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேனே உடனே அவருக்கு ஏற்றுக்க முடியல. அவருக்கு சங்கடமும் கூட, சனியும் பிடிச்ச வந்து நிற்கிறானே அப்படின்னு. ஆனாலும் வந்து தொழடா அப்படின்னு பேரன்போடு நம்மளை கூட்டி போய் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டில் தங்க வச்சாரு. மறுநாள் போய் வேற எங்கே தங்க வைக்க, ஒரு நாளுக்கும் என்ன எங்க போறது, ஒவ்வொரு நாளும் ஒரு வீடா. அப்புறம் மறுநாள் சாமி புண்ணியமா ஜோசப்னு சொல்லி நம்ம அண்ணன் காரைக்குடிக்காரர், அவர் என்னடா அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, என்னடா அப்படின்னு நம்ம அண்ணன் வீடுலாம் சரி வா உன்னை ஒரு பிஜியில் சேர்த்து விட்றேன் அப்படின்ட்டு அவர் சூளமேட்டில் ஒரு பிஜியில் சேர்த்து விட்டார். அப்படிதான் சூளமேடு பிஜிலேருந்து நடந்து வந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி எல்ஐசியில் வந்து இறங்கி சப்வே இறங்கியர்னா ரகேஷ் ஆட்டோவர்ஸில் 7ஆம் மாடியில் எங்கள் ஆஃபீஸ். அப்படி வந்து ரகேஷ் ஆட்டோவர்ஸ்னா இங்கே எம்ஆர்சி நகரில் இருக்குது, இதுவா? இல்லை, மவுண்ட் ரோடில் இருக்குது, எல்ஐசி பில்டிங்க்கு பக்கத்தில். ஓகே ஓகே ஓகே. ஆனால் எல்லாருமே என்னை வந்து ஊர்லேருந்து வந்து ஒரு பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது, அவனை நம்ம பார்த்துக்குறோம்னு சொல்லி இந்த அன்பே சிவம் படத்தில் கமல் சார் அந்த நாய்க்குட்டி ஆட்டோவில் தூக்கிட்டு போவார்ல, இங்கே வாரண்டி நம்ம சனியனுக்கு வந்த வாழ்வை அப்படின்னு, அந்த மாதிரி அந்த ஆஃபீஸில் எல்லாரும் என்ன ரொம்ப அன்படுப்பான். அங்கேருந்து நிறைய பேர், விஷன் அண்ணன் ஆங்கராக இருக்கிற விஷன் அண்ணன், எங்கள் ஆலிவர் சார், அவர் தான் நம்ம வளர்த்து கொண்டு வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம். அப்புறம் அந்த சேனலோட எம்டி அருணா மேமாக இருக்கட்டும், அங்கே இருந்த அலெக்ஸ் அண்ணன், அருண் அண்ணன், டாம், பெரிய அண்ணன்களுக்கு மத்திய நாமத்துக்கு மரணம் சொல்லுவார், நான் அக்காக்களால் வளர்க்கப்பட்டவர் அப்படி சொல்லி, அது மாதிரி நான் அண்ணன்களால் வளர்க்கப்பட்டவர். சுற்றி உங்களை சுற்றி நிறைய வெல்விஷர்ஸ்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளாலையும் ஒரு விஷயத்தை அடைய முடியும். 100%. நான் ரொம்ப ஆழமாக நம்புறது என்னன்னா, மனிதர்களை சம்பாரிச்சு கண்டிப்பாக வேற எதை நீங்கள் காசு பணம் எல்லாமே போயிடும், புகழ் எல்லாம் போயிடும். மனிதர்களை நீங்கள் சம்பாரித்து வச்சுக்கும் போது ரத்தன் டாட்டா வருத்தப்படுறார் தலைவா, எனக்கு 85 வயசு, இன்றைக்கி நான் என்ன வருத்தப்படுறேன்னா என் கூட உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு நண்பர்கள் இல்லைன்னு வருத்தப்படுறேன். என்ன இல்லை ரத்தன் டாட்டாட்ட, என்ன இல்லை, என் கூட உட்காந்து பேச நண்பர்கள் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறேன். அப்படி நினைவுகளையும் நண்பர்களையும் சம்பாரித்து வச்சுக்கிறதா ஒரு மனித வாழ்வினுடைய ஆதாரம் நான் நம்புகிறேன். அண்ட் சென்னை பற்றி பேசிட்டு இருந்தால் சென்னையினாலே வந்து அசிங்கமாக பேசுகிறான் அப்படின்னு ஒரு பின்பம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. யாரை கேட்டாலும் நீ சென்னைக்காரனா அப்படி தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்கிறவங்க எல்லாரும் அவங்க ஊரில் அவங்க பாஷையில் கேவலமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு தாட்டுமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொதுவாக வெளியில் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ நிஜமாவே நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணீங்களா? சென்னை ஒரு நேர்மையான ஒரு தலைவர். இங்கே இருக்கிறவன் வந்து யாரையும் தாஜா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, யாருக்கும் பயப்பட வேண்டியது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான அவனுக்கு என்ன தோணுதோ பேசிட்டு போயிட்டே இருப்பான். இன்னொன்று சொல்கிறேன், சென்னையில் இருக்கிற 90% பேர் சென்னைக்காரன் கிடையாது. ஆமாம், நீ சென்னைக்காரன் ஒருத்தனை சொன்னீங்கன்னா அவனுக்குள்ள ஓ ஊர் தான் இருக்கு, அங்கேருந்து வந்தவன் தான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் நம்புறது என்ன, எல்லா ஊருக்கும் ஒரு தனித்துவமும் இருக்கு, எல்லா ஊருக்கும் ஒரு அழகு இருக்கு, எல்லா ஊருக்கும் அசிங்கம் இருக்கு. கண்டிப்பா எல்லாத்துலயும் எல்லாம் இருக்கு. இவன் அப்படி அவன் இப்படி அப்படி நீங்க யாரையும் சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் அழகும் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும். நீங்க ஒருத்தர் அன்பா பேசினா அவங்க திருப்பி அன்பா பேச போறேன், நீங்க ஒருத்தர் கோவம் பேசினா திருப்பி கோவமாக தான் பேசுவேன். இதுல சென்னைக்காரன், மதுரைக்காரன், கோயம்புத்தூர்காரன் ஒருத்தன் கிடையாது. வட்டார வழக்கில் வித்தியாசமா இருக்கலாம், கடைசியில மனுஷன் தான். அண்ட் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு முத்துக்குமரன் அவரை எப்படி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க நீங்க உங்களை பார்ப்பீங்க? என்ன இடத்துல நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கனவுகள் நிறைய இருக்கு. சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது தயங்கி சொல்லுவோம், போல்டா சொல்கிறா அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல நீங்கள் சிரிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா? இப்போ நான் சொன்னதுடைய மேசிவ் தான் கனவு. நம்மளை பிடிச்சவங்க இருக்கணும், அவங்க நிறைய பேராக இருக்கணும். அது எவ்வளோ பேராக தெரியும். நான் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் என் பேர் தெரியாத யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன். அவ்வளோ பேர் சாக முடியுமான்னு தெரியாது, ஆனால் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணுங்கிறதா மனசில் ஓடிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவேன்? ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன பெருமை இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு முத்துக்குமரன் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு 10ல் ஒருத்தருக்காக தெரியும் நம்புகிறேன். இப்போ அது 10ல் 9 பேருக்கு தெரியறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணுங்கிறதா இலக்கு. அவ்வளோதான். காதலை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து காதலே சொன்னாங்க 2. அப்படியா? அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிக் பாஸுக்கு முன்னாடி வரைக்குமே நான் கடிவாளம் கட்ட குதிரை மாதிரி தான் ஓடிட்டு இருக்கேன். ஒரே கோல், அந்த கோல் அப்படிதான். ஏன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தண்ணி அடிச்சாதான் வைப் பண்றது, சில பேருக்கு வந்து அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. நான் ஏன் குடிக்க மாட்டேன்னா, எனக்கு எப்பயுமே சமூகத்தின் மேலே அக்கறை கொள்றதும் சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் பற்றி பேசுறதும் எல்லாருடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சமூகம் தான் நம்மளுடைய வீடு. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கலன்னா அப்போ நம்ம எதுக்கு அந்த வீட்டில் இருக்கோம்? கரெக்ட்.